வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் நாளைக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிக் மூவ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் தயாராகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எதை வச்சு நம்ம அதை சொல்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம ஃப்ரைடேவுக்கான மண்டேவுக்கான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கில் ஸோ இந்த ரேஞ்சிலிருந்து ரிவர்சல் கொடுத்தா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஒருவேளை டவுனாக இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா இந்த கையும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து 4 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் கிரைண்டிங் தான் பண்ணிட்டு இருந்தது. டோட்டலாக வந்து நம்ம கிரைண்டரில் போட்டால் கூட இவ்வளோ மாவு நெகுன்னு அரைக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவுமே ஒரு ரேஞ்சிலேயே மார்க்கெட் இருந்துட்டு இருந்தது. அப்புறம் சடனாக வந்து லாஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாண்ட பிஃபோராக வந்து ஒரு டவுன் கொடுத்தது. ஸோ இதை நம்ம என்ன மூமெண்ட்ஸ் அடுத்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெசன்ஸ் எடுக்கிறதுக்கு தயாராகிற மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ஸோ நமக்கு இந்த லோவுக்கு கீழே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்குது. ஸோ இந்த லோவுக்கு கீழே 1 ஹவரில் க்ளோஸ் ஆகாமல் ஸோ இதை பிரேக் பண்ணியோ இதை ஒரு ஹேமர் ஃபார்மேஷன் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் ஃபர்தராக மூவ் ஆச்சு அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக இந்த ஹைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் புரிஞ்சுக்கணும், இந்த ஹைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆகாமல் நடந்தால், ஒருவேளை அது க்ளோஸ் ஆகி அந்த லோ பிரேக் மூவ்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை க்ளோஸ் ஆகிட்டாலோ மார்க்கெட் ஃபர்தராக வேகமாக வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணணும் மைண்டில். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் ஏற்கனவே இருக்குது. ஸோ அது ஒரு மெயின் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டினியூவாக நாம் எல்லாருமே பை மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ரேஞ்ச்லேயுமே அவங்களுடைய ஸ்டாப் லாஸை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 21,850, அதாவது 21,700க்கு கீழே ஒரு நல்ல ஒரு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து லோ பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது வந்து ஃபர்தராக 21,500. ஸோ இந்த இடத்துல ஒரு ரிவர்ஸ்லாக இருக்க ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது. ஒருவேளை அதையும் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு இந்த ஏரியா, அதாவது வந்து இந்த லெவலில் தான் இது ரிவர்சல் ஆகும். 21,300 டு 350 இந்த ரேஞ்சிலிருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதற்கு இப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கையை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து செல் கொடுத்தா இது இன்னும் டவுன் ஆகி 21,500 அதையும் பிரேக் பண்ணி ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தனா 21,300 ஒரு ரிவர்சல் இருக்குது. ஸோ அதை அந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இந்த ஹை வரைக்கும் கூட மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தா. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இதையும் உடச்சது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கிறது 21,000. ஸோ அதற்கும் கீழே இருக்கிறது நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்குறது 20,900. ஸோ 20,950 டு 20,900. ஸோ இந்த ரேஞ்ச் தான் அதற்கு அடுத்த லெவலாக இருக்குது. இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 20,900 அடுத்த லெவல். சரி, மேலே வந்து நம்ம எப்படியான ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இங்கிருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா இந்த ஹை மறுபடியும் 22,550 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டில் எப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருந்தே பையிங்கான கான்செப்ட் கிரியேட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்து மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேலே ஒரு 1 ஹவரில் ஒரு க்ளோசிங்கோ இல்லை 22,150க்கு மேலே 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து மூவ் ஆனாலும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து அடுத்த மூவ்மெண்ட்டான 22,524 நோக்கி மூவ் ஆயிரும். சரி, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே அப் மூவ்மெண்ட் நடந்தால் இப்படி, ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸில் நடந்தால் இது வரைக்கான மூவ்மெண்ட், இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகி டவுன் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்ம 1 ஹவரில் இதுக்கான மூவ்மெண்ட் டவுனில் நடந்ததுன்னா அடுத்து 21,500 அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,300 350 ரேஞ்சில் ரிவர்சல். ஸோ ஃபர்தராக அங்கே நமக்கு இதை நல்ல ஒரு சப்போர்ட். இதில் ரிவர்சல் ஆச்சுனாலும் மறுபடியும் இந்த ஹைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னால் ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா 21,000 பிரேக் பண்ணி 20,900 ரேஞ்சை மார்க்கெட் டச் ஆயிரும். அதை நம்ம மைண்டில் புரிஞ்சுக்கணும். ஸோ நிஃப்டியோடைய ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். இப்போ அதோடைய சப்போர்ட் ரெசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ வீக்லியில் வந்து நிஃப்டிக்கு வந்து February 8 வந்து எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா 22,000 21,900 ரெண்டும் கால் ரேட் வந்து அதிகமாக நடந்திருக்குது. 21,800 உங்களுக்கு புட்டும் காலமும் ஸ்லைடு நைட் நடந்திருக்கிறனால
நமக்கு 21,700 புட்டு ஓரளவுக்கு நடந்திருக்குது. அப்படி இருந்தாலும் கால அளவுக்கு இங்கே புட்டோடைய ரைட்டிங் இல்லை. ஸோ அதனால் அவங்களே வந்து ஓரளவுக்கு டவுட்டில் தான் இருக்காங்க. அப்போ 21,700 800 அந்த நம்ம சொன்ன அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா அடுத்து ஃபர்தர் அது 21,500 தான். 200 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு 20,300 எல்லாம் பெரிய லெவலில் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட்டிங் இல்லை. ஒருவேளை அது இது பிரேக் ஆகும்போது கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஆப்ஷன் செயின் அனாலிசிங்கிறது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து தற்காலிகத்துக்கு இப்போ ரெசன் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்றா தான் நம்ம பார்க்கணும். சரி, ஓகே டன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேங்க் நிஃப்டி இப்போ பார்த்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ஃபியூச்சர் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதாவது வந்து முதல்ல ஸோ நம்ம எல்லாமே நியூவாக ட்ராப் பண்ணிடலாம். நிஃப்டிலையுமே பண்ணியிருக்கணும். ரொம்ப டைம் எடுக்குமே அப்படிங்கிறதுக்காக பண்ணல. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த ஸ்விங் லோவுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரகிள் ஆகி இந்த கையும் இது பிரேக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கையும் பிரேக் கொடுத்து இப்போ வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கையும் பிரேக் பண்ணி டவுன் ஆயிடுச்சு. நம்ம ப்ரீவியஸாக சொல்லிட்டு இருந்ததா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலிருந்து இப்படியே இது மூவ் ஆகி ரிவர்ஸில் ஆகிட்டால் ஸோ இந்த கையும் பிரேக் பண்ணுறதுக்கு இதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய அடுத்த லெவல் ரெசன்ஸை வந்து அது மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது வந்து 47,100 இது பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பாயிடும். இங்கிருந்து இது மூவ் ஆச்சு அப்படின்னா. ஸோ அதுவே இல்லாமல் இதுக்கு கீழே இது க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா 46,000 கீழே வந்து ஒரு டவுன் கொடுத்தாலோ இல்லை டவுனுக்கு கீழே கொடுத்து மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா இது ஃபர்தராக நமக்கு வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக தான் வந்திருக்கு. அதோட லோ 45,850 45,867. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் பண்ணல. ஒருவேளை இந்த பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா ஸோ ஃபர்தராக இது வந்து அடுத்து 45,500 நோக்கி இது ட்ராவல் ஆகும். ஒருவேளை 45,500 வந்து இது 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்து பிரேக் ஆனால் ஸோ நமக்கு அடுத்தது 44,800 தான் இதுக்கான அடுத்த லெவல். ஸோ இந்த லெவல் அதுவும் 44,400 தற்காலிகமாக இருக்கிற ஒரு டிமாண்ட் ஏரியா அண்ட் சப்போர்ட் ஏரியான்னு வச்சுக்கலாம். இந்த 2 ஏரியா இருக்குது. 44,800 44,300. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நாளைக்கான ஒரு மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சிலேயே மார்க்கெட் இதுவும் வந்து கிரைண்டிங் பண்ணி அந்த ரேஞ்சில் நிறுத்திக்கிறாங்க. ஸோ ஃபர்தராக வந்து இது நாளைக்கு இந்த லோ பிரேக் ஆனாலே இது வந்து சடனாக நமக்கு வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்குமே டவுன் ஆகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் மறுபடியும் மூவ் ஆச்சு. அதனால் இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா கவனமாக இருங்க. இதில் செல் எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஹையை அதாவது 45,930க்கு மேலே மறுபடியும் மார்க்கெட் போச்சுன்னா உடனே ஒரு அலாட் ஆகிக்குங்க. ஏன்னா இது வந்து மறுபடியும் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டெல்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக ஏறிட்டே தான் இருக்குது. நம்மளது எலெக்ஷன் ஸோ அந்த கான்செப்டுக்காக மட்டும்தான் இது வந்து என்னென்னா பெரிய லெவலில் எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்க. ஸோ இதனால் நமக்கு இந்த 45,930 கீழே வந்து செல்லிங் கொடுத்தா அடுத்து 45,500. ஸோ அதையும் 1 ஹவரில் பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் மூவ்மெண்ட்டு. இதுவே வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு மேலே இந்த இடத்துல இருந்து லோவே பிரேக் ஆகாமல் இங்கிருந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா கண்டினியூவாக வந்து இது வந்து மறுபடியும் 47,100 தொடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாமே வந்ததுன்னா இந்த லோவை டச்சாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஏரியா 47,000 மறுபடியும் 47,000 நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ அங்கே செல்லிங் வரல அப்படின்னா அடுத்தது அது ஃபர்தராக இந்த கேப் இந்த 47,100லேருந்து 48,200 இந்த 900 பாயிண்ட்ஸ்க்கான இந்த கேப்பை வேகமான ஒரு மூவ்மெண்ட்ஸ் கூட கொடுத்துடலாம். ஸோ அதனால் இதுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது செல்லர் வந்து கவனமாக இருக்கணும். இதுக்கு கீழே ட்ரேட் ஆகும்போது பையர்ஸ் கவனமாக இருக்கணும். அதனால் இதுக்கு வந்து அடுத்த ரெசன்ஸ் 47,100 பிரேக் ஆகி ஒரு க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் ஆச்சுன்னா இது ஃபர்தராக மறுபடியும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பிக் மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு. ஸோ ஏன்னா இந்த இடத்துல இது வந்து இப்படி ஸ்ட்ரகிளாக இருக்க வாய்ப்பு இல்லை. இங்கிருந்து எதிர்பக்கம் அப்படியோ இது வந்து டவுனில் இந்த லோவுக்கும் நாளைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். புதன்கிழமை எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ புதன்கிழமை எக்ஸ்பைரியில் பார்த்தோம் அப்படின்னா இது 46,000 வந்து கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது. 46,500 கால் ரைட்டிங் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டிங் அளவுக்கு இல்லை பாருங்கள், ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக விடக்கூடாதுங்கிறதுல செல்லர் ரொம்ப கிளியராக இருக்காங்க.
ஸோ பையர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவல் இல்லை, 45,500 தான் இருக்கிறாங்க. அதுவும் வீக்காக தான் இருக்கிறாங்க, இதுக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ ஃபர்தராக வந்து மறுபடியும் 45,500 பிரேக் பண்ணி மூவ் ஆச்சு அப்படின்னாலும் இது டவுனாக இருக்க பாசிபிலிட்டி ஆயிரும். ஸோ இந்த இடங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது எந்த ஏரியானா 45,700 டு 46,000 இந்த 300 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டு புட்டிங்கெல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிறனால இந்த இடத்துல கன்சாலிடேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ இதை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக அடுத்தடுத்த மூவ்மெண்ட்டுக்கு அது வேகமாக ஒரு நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க, நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரும் பார்த்துட்டோம், எப்படியான ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ என்ன மாதிரி பண்ணால் நம்ம ட்ரேடு பண்ணலாங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இதில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த நம்ம வீடியோ பற்றி எந்த ஒரு கமெண்ட்ஸ் இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றி பார்ப்போம். வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டவ் ஜோன் வந்து கண்டினியூவாக மேலேயே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்லைட்லேயே வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்குது, பெரிய லெவலில் நெகட்டிவ் கிடையாது. நமக்கு ஏசியன் மார்க்கெட்டு நியூட்ரல், பெரிய ப்ளஸ் கிடையாது, பெரிய மைனஸும் கிடையாது. ஒரு சிலதெல்லாம் வந்து இந்த மைனஸில் இருக்குது. ஸோ நம்மளது மட்டும் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த ஏரியாவிலிருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப அந்தந்த இடங்களில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள் வேர்ல்டு மார்க்கெட்டில். எஃப்ஐஏ டேட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்றைக்கான டேட்டா வந்திருக்காது இந்த டைமுக்கு. ஸோ நேற்றைய டேட்டா தான் இருக்கும். ஸோ நேற்றைய டேட்டாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரைடே அவுட்லான டேட்டா தான் இருக்கும். ஸோ அதில் வந்து டிஐஸும் எஃப்ஐஎஸும் கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க. செல்லில் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் பை பண்ணியிருக்காங்க, டிஐஸ் ஓரளவுக்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி மறுபடியும் வந்து யார் எப்படி மூவ்மெண்ட் போய் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இவங்க வந்து இந்த மந்த்துக்கான மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மந்த்து வந்து பெரிய மூவ்மெண்ட் ஆகலை, தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சுது, இந்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ளாரையே இந்த மூவ்மெண்ட்ஸை வந்து இது கொண்டு போயிட்டு இருக்குது. பெரிய மூவ்மெண்ட்ஸ் இதில் இல்லை. ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த இடத்துலேருந்து ஓப்பன் பார்த்தா பெரிய லெவலாக தெரியும், பட் மார்க்கெட் ஓப்பன் இங்கிருந்து நமக்கு நடந்தது. ஸோ இந்த மூவ்மெண்ட் பெரிய லெவலில் இல்லை, அதனால் ஒரு பிக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்ம கவனமாக ட்ரேட் பண்ணணும். சரி, தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.